நமசிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான சிரிப்பு நிலை தியானத்தை பத்தி பார்க்க போறேங்க. தியானத்துல பல தியான முறைகள் இருக்கு. ஆழ்நிலை தியானம் இருக்கு, குண்டலினி சக்தி தியானம் இருக்கு, ஜென் தியான முறை இருக்கு. இந்த மாதிரி பல தியான முறைகள் இருக்கு. இந்த சிரிப்பு நிலை தியான முறை ரொம்ப வித்தியாசமானதுங்க. இந்த தியானத்தை யாரு பண்ண சொல்றாருன்னா ஓஷோவோட கருத்து தாங்க. இந்த சிரிப்பு நிலை தியானம் ஓஷோவுடைய கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிரிப்பு நிலை தியானம் தினமும் நம்ம காலையில தூங்கி எழுந்துக்கும் போது நம்ம உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம உடலை அதான் முறுக்கு எடுத்து எல்லாமே ரிலாக்ஸா வச்சுட்டு நம்ம எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு எம்டி ஸ்டொமக்ல கண்ணை மூடி எந்த யோசனையும் இல்லாம அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கும். கண்ணை மூடி அப்படின்னு நீங்க சிரிக்கணும், ரைட்? இப்படி சிரிச்சீங்கன்னா அது பொய்யான சிரிப்புன்னு தெரியும். ஆனா நீங்க அதை கட்டாயப்படுத்தணும். ஒரு 5 நாள், ஒரு 5 days நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சிரிப்போட எண்ணங்கள் உங்களை ரியலா சிரிக்க வச்சிடும், ரைட்? உங்களை அறியாமலேயே நீங்க ரியலா சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது எப்படின்னா, நீங்க இப்ப கண்ணை மூடி ஆனா இப்ப சிரிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆய்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆய்ந்த நிலைக்கு போகும்போது இந்த சிரிப்பு எண்ணங்கள் உங்களோட இது ஒரு 10 minutes நீங்க ஒரு நாளைக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களை அன்னைக்கு ஃபுல்லா உங்களை எதுவுமே உங்களுக்கு டிப்ரெஷன், சோகம், கஷ்டம் இதெல்லாம் மறந்து நீங்க ரொம்ப காமான ஸ்டேஜுக்கு வரீங்க. அப்படி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சிரிப்பு என்னால எவ்வளவு நாள் பண்ணாலும் என்னால உண்மையா சிரிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு அதுக்கும் ஓஷோ ஒரு டிப்ஸ் வச்சிருக்காரு. என்னன்னா, காலையில நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 liter வாட்டரை லைட்டா உப்பு கலந்து அதை பொறுமையா பார்த்து குடிக்க கூடாது. கண்ணை மூடி டக்குன்னு குடிச்சிருங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அதை வாமிட் பண்ணணும். இப்படி வாமிட் பண்றதால நமக்குள்ள என்ன மாற்றம் நடக்குதுன்னா, அந்த மாதிரி வாமிட் பண்றதால நம்மளோட உணவு குழாய் எல்லாமே வெளியே வந்துடும், கிளியர் ஆயிடும். அதனால நீங்க கண்ணை மூடி எம்டி ஸ்டொமக்ல சிரிக்கும் போது அந்த நாள் முழுக்க ரொம்ப ஹாப்பியா, உங்களோட மைண்டு காமா, ரொம்ப ஒரு என்ஜாயா ஃபீல் பண்ணுவீங்க அந்த டே. அந்த காலத்தெல்லாம் முதல்ல இந்த யோகா பயிற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டா உப்பு போட்டு தண்ணிய கண்ணை மூடி அப்படியே குடிச்சிட்டு தான் அவங்க அந்த பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னு அதுலயும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நிறைய இதோட பெரிய தியானம் இருக்கு. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம ஒரு உங்களுக்கு தியானம் பண்றதுக்குலாம் டைம் இல்லை, ரொம்ப என்னால உட்காந்து மணி கணக்குலாம் தியானம் பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அவங்க ரொம்ப ஓவர் திங்கிங், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சிரிப்பு தியான முறை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. மெடிடேஷனை பத்தி இன்னும் பல விஷயங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நமசிவாய வாழ்த்துன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ guys.